வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம கிட்ட இருக்கிறது ஷோமியோட MI பாக்ஸ் 4K. இதோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய ரிவ்யூ நீங்க நிறைய சேனல்ல பார்த்திருப்பீங்க. ரொம்ப பிரபலமா யூடியூப்ல நீங்க எங்க தேடினாலும் இது கிடைக்கும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம சேனல்ல கூட MI பாக்ஸ் 3 னுடைய சைனா இம்போர்ட்டட் வெர்ஷனுடைய ரிவ்யூ நான் போட்டிருந்தேன். ஸோ இதே இது MI பாக்ஸ் S இல்லாட்டி MI பாக்ஸ் 4 இந்த மாதிரி பல பேர்ல வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. அது என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கறத இந்த பதிவில் நான் சொல்றேன். அன்பாக்சிங் முதல்ல பண்ணிட்டு அப்புறமா இந்த MI பாக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். பாக்ஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸ் பேக்கேஜிங்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா Chromecast built-in அப்படிங்கறாங்க. முக்கியமான விஷயம், பேருக்கு பக்கத்துல பெருசா 4K அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ 4K டிவிஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இத பத்தி அப்புறம் மெதுவா பேசுவோம். கீழ்ப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்னுடைய லோகோ போட்டிருக்காங்க. யூடியூப், ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, Z5 இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்ண யூனிட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரைம் வீடியோ சப்போர்ட் இருக்காது. இன்னொரு விஷயம், சில பேர் கேட்பீங்க, இதுல லிஸ்ட்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து அபிஷியல் கூகுள் சர்டிஃபைடு ஒரு MI டிவி பாக்ஸ்ங்கறனால கூகுள் பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்ல, அபிஷியல் பிளே ஸ்டோர்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் தாராளமா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாத அப்ளிகேஷன் சில பேர் சைட் லோடும் பண்ணுவீங்க. அப்படி பண்ண முடிஞ்சா அதையும் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், பாக்ஸ் பேக்கேஜிங்கை பொறுத்த மட்டும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. HDMI கேபிள் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. என்ன அந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு இந்த பேட்டரியும் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா போயிருக்கும். என்ன பேட்டரிக்கு என்ன ஒரு 10 ரூபா ஆக போதா, அதை பேட்டரி கொடுக்காம விட்டாங்க. சரி பரவாயில்ல. பாக்ஸ் இந்த MI டிவி பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை கடாச்சிட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சிறுசா இருக்குங்க. ஆக்சுவலா என்னுடைய பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன். இது அவ்வளவுக்கு சிறுசா இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் இவ்வளவுக்கு சிறுசா இருக்கு அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இவ்வளவு சிறுசா இருந்தாலும் இதோட பின்புறத்துல எல்லா போர்ட்ஸும், தேவையான போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரொம்ப கிளவரா ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த ஆடியோ போர்ட் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட்டட் போர்ட் இது. அது தவிர உங்களுக்கு ஹோம் தியேட்டர் இல்லாட்டி ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் ஆப்டிகல் போர்ட் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஆப்டிகல் கேபிள் மூலமா, அந்த கேபிளுக்கான லிங்க்கும் கீழே விடுறேன். சோ அந்த கேபிள் மூலமா நீங்க அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் டைரக்டா உங்க ஹோம் தியேட்டருக்கு. பக்கத்துல HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, USB போர்ட் கொடுத்திருக்காங்க, அப்புறமா ஒரு பவர் போர்ட், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு LED இண்டிகேட்டரோ எதுவுமே இதுல கிடையாது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப சிறுசா இருக்கு பாத்தீங்களா. ஒரு வால் மவுண்டட் டிவி இல்ல, ஆக்சுவலா டிவிக்கு பின்னாடி நீங்க ஒளிச்சு வச்சிரலாம். இது கண்ணுக்கு நீங்க டெய்லி நீங்க பார்க்கணும்ங்கற அவசியமே கிடையாது. ரொம்ப பிளாட்டா தின்னா இருக்கறனால டிவிக்கு பின்னாடி வச்சு ஒளிச்சு விட்டுறலாம் நீங்க. ஆனா டிவிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிட்டா ரிமோட் கண்ட்ரோல் எப்படி அக்சஸ் பண்றது? நல்ல கேள்விதான். இந்த ரிமோட் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் சப்போர்ட்டட் ரிமோட் கண்ட்ரோல். சோ டைரக்டா லைன் ஆஃப் சைட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க இருந்தாலும், அதாவது இந்த டிரான்ஸ்மிஷன் ரேடியஸ்க்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். சோ என்னோட டிவி பாத்தீங்க அப்படின்னா Panasonic ஒரு 42 இன்ச் டிவி. இந்த டிவி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிருச்சு. இது ஸ்மார்ட் டிவி தான். ஆனா இருந்தாலும் இதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவுட்டேட் ஆயிருச்சு. யூடியூப் கூட இதுல ரன் ஆகாது. சோ ஸ்மார்ட் டிவியா எதுக்கு இருக்குன்னு தெரியல, நான் ஸ்மார்ட் டிவினே சொல்லிடலாம் இதை. ஆனா இந்த டிவியை மாத்துறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. இந்த டிவியோட பிக்சர் குவாலிட்டி அவ்வளவுக்கு சூப்பரா இருக்கும். பில்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சோ இந்த டிவியை நான் இப்ப வித்தேன்னா எனக்கு பெருசா அமௌண்ட் கிடைக்காது. பட் ஏன் விற்கணும், இந்த இருக்கிற டிவியை வந்து ஸ்மார்ட் டிவியா மாத்திரலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் இப்போ எனக்கு உபயோகமா இருக்கு. இந்த கதையை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கதை தான் பல பேர் வீட்டுல பொதுவா இருக்கும். சோ இத்தனை நாளா இந்த டிவியை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபயர் டிவி ஸ்டிக் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபயர் டிவி ஸ்டிக் நல்லா தான் இருக்கு. எல்லா அப்ளிகேஷன்ஸும் அதுல போட்டு இன்ஸ்டால் பண்ணி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு அதுல. அதே நேரத்துல ரொம்ப ஒரு ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் அதுல கிடையாது. நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா ACT னுடைய ஒரு செட் ஆப் பாக்ஸ் ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த செட் ஆப் பாக்ஸ் நீங்க வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். கிட்ட 4500 ரூபாய் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ACTக்கு நீங்க ரெகுலரா நீங்க பில் கட்டிட்டு இருக்கணும். ஏர்டெல்னுடைய ஒரு பாக்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி பல பாக்ஸ் இப்போ இந்தியால அவைலபிளா இருக்கு. எதை நீங்க யூஸ் பண்ணாலும் அதுக்கு நீங்க சந்தா கட்டி தான் ஆகணும். சுதந்திரமா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த MI டிவி பாக்ஸ் ஒரு நல்ல ஒரு தேர்வா இருக்கும் உங்களுக்கு. சரி, ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய அமேசான்ல சர்ச் பண்ணா இல்ல பிளிப்கார்ட்ல சர்ச் பண்ணா நிறைய இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய வாங்கி நானும் ரிவ்யூ எல்லாம் போட்டு பார்த்துட்டேன், யூஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். பட் எல்லாத்துலயும் வந்து அவ்வளவு ஃபாஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. சர்டிஃபைட் ஆண்ட்ராய்டு அதுல இருந்துச்சு அப்படின்னா அதோட காஸ்டே வேற. சர்டிஃபைட் ஆண்ட்ராய்டு இல்ல ஒரு கஸ்டம் ராம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு பல சங்கடங்கள் இருக்கு. அதுல 4K போட்டுருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா.
இது வந்து 4K டிவி மட்டும் தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டா இல்ல, எந்த டிவி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு HD ரெடி டிவியா இருக்கட்டும், இல்ல ஒரு Full HD டிவியா இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிறது கூட Full HD டிவி தான். எந்த ஒரு டிவியா இருந்தாலும் இதை நீங்க போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனா இது 4Kங்கிறதுனால நீங்க பார்க்குற டிவியில 4K கண்டென்ட் வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டிவி என்ன ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுதோ அந்த ரெசல்யூஷன் தான் இதுல இருந்து வெளியே வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பாக்ஸ் பின்னாடி HDR10 சப்போர்ட்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 10 பிட் டிஸ்ப்ளேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய டிஸ்ப்ளே 10 பிட் டிஸ்ப்ளேயா இருந்துச்சு அப்படின்னா HDR கண்டென்ட், HDR பிளஸ் கண்டென்ட் நீங்க பார்க்கலாம். HDR பிளஸ் கண்டென்ட் வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் பிரைம்ல வந்து பொதுவா இன்னைக்கு பரவலா அவைலபிளா இருக்கு. பட் அந்த கண்டென்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அகைன் உங்க டிஸ்ப்ளே, உங்களுடைய டிவி நீங்க பார்க்கக்கூடிய டிஸ்ப்ளே வந்து HDR10 சப்போர்ட்டட் இருக்கணும். HDR10 சப்போர்ட் 4K இதெல்லாம் இருக்கிறப்போ ஆல்ரெடி அது ஸ்மார்ட் டிவியா தானே இருக்கும். அப்புறம் எதுக்கு இதை வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வீட்டுல ஒரு ஸ்மார்ட் டிவியா தான் இருக்கும், 4K டிவியாவும் இருக்கும். ஆனா அதுல இருக்கிற அந்த ஆண்ட்ராய்ட் டிவிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வெப் OS அப்புறம் கஸ்டம் OS இந்த மாதிரி வர டிவில எல்லாம் பார்க்கறப்போ அதுல பல சிக்கல்கள் இருக்கும். அதில் யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு சில நாட்கள்ல அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம், அந்த யூடியூப் அப்ளிகேஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணாதனால ஒர்க் ஆகாம ஸ்டாப் ஆகி போயிடும். சைனால இருந்து இம்போர்ட் பண்ணதுக்கும் இப்போ இந்தியாவில் அவங்க விற்கிறதுக்கும் இரண்டு பெரிய வித்தியாசங்கள். ஒன்று வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட். இந்தியாவில் இருக்கிற பல சாஃப்ட்வேருக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. குறிப்பா பிரைம் வீடியோக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்ட்ராய்ட் டிவி OS வெர்ஷன் 9 இதுல ரன் ஆயிட்டு இருக்கு. ஷியோமி தரப்புல இருந்து அபிஷியலா இந்தியாவில் அவைலபிளா இருக்கிற இந்த MI TV பாக்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டியூனிங் நிறைய பண்ணிருக்கதா சொல்றாங்க. இந்த ரிமோட்டை பத்தி நம்ம பார்த்துறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்மார்ட் டிவிக்கான ரிமோட். மேல பாத்தீங்க அப்படின்னா பவர் பட்டன், அதுக்கு கீழே கூகுள் அசிஸ்டன்ட் இன்வோக் பண்றதுக்கான ஒரு பட்டன் இருக்கு. அப்புறம் நேவிகேஷன் பட்டன், சென்டர் வந்து மெனு பட்டன், அதுக்கு நேர கீழே பேக் பட்டன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து ஹோம் பட்டன் இந்த சைடுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆப் பட்டன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க டிவி பாக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லா ஆப்ஸையும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிச்சிடும். குயிக்கா ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அது கீழே நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் பிரைம் வீடியோக்கு தனித்தனியா பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கான பட்டன். இதுலயும் மியூட் பட்டன் கிடையாது. இது எல்லா டிவிலையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த டிவில வந்து HDMI போர்ட் இருக்கணும். HDMI போர்ட் இருக்கான்னு பாருங்க. HDMI போர்ட் இல்லைன்னா இந்த பாக்ஸை யூஸ் பண்ண முடியாது. செட்டப் பண்றது ரொம்ப ஈஸி. HDMI போர்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணிட வேண்டியது. பவர் ஆன் பண்ண உடனே இந்த ரிமோட் கண்ட்ரோலை முதல்ல பேர் பண்றது கேட்கும். சென்டர் பட்டன் நீங்க பிரஸ் பண்ண உடனே ரிமோட் கண்ட்ரோல் பேர் ஆயிடும். அப்புறம் உங்க வீட்ல வைஃபை கனெக்ஷன் பிளஸ் ஒரு மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா செட்டப் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸை எந்த வைஃபைல கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே வைஃபை நெட்வொர்க்ல முதல்ல அந்த மொபைல் போன் கனெக்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க. அப்புறம் அந்த மொபைல் போன்ல கூகுள் அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதை திறந்து செட்டப் மை டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் கேட்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணோனே இன்ஸ்டன்ட்டா ஆட்டோமேட்டிக்கா செட்டப் ஆயிடும். சப்போஸ் உங்க வீட்ல வைஃபை கனெக்ஷன் இல்ல அப்படின்னா ஹாட்ஸ்பாட், உங்க மொபைல் போன்ல இருந்து ஹாட்ஸ்பாட் மூலமா கூட நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். தாராளமா. செட்டப் மட்டும் கிடையாது, அன்றாடம் நீங்க யூஸ் பண்றப்போ வைஃபை கனெக்ஷன் ஒரு ரவுட்டர்லாம் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. இருந்தால் நல்லது. பட் அது இல்லாம கூட உங்க மொபைல் போன்ல ஒரு ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நெட் காடி ஆயிருமே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டேட்டா சேவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ஆப்ஷன் இன்னும் ரோல் அவுட் ஆகல. அது வந்ததுக்கு அப்புறமா டேட்டா யூசேஜ் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். டேட்டா யூஸ் பண்ணாத நேரத்துல ஆஃப்லைன்ல இருக்கும்போது ஒரு பென் டிரைவ் கனெக்ட் பண்ணியோ உங்க வீட்ல இருக்கிற ஹார்ட் டிரைவை கனெக்ட் பண்ணி அதுல இருக்கிற கண்டென்ட் கூட நீங்க பாத்துக்கலாம். இதுல ஆடியோ போர்ட் மூலமா ஸ்பீக்கர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணலாம்னு சொன்னேன். 5.1 ஸ்பீக்கர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணுது. DTS 2.0 பிளஸும் சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து உங்க வீட்ல இருக்கிற ஸ்பீக்கரும் அதே கோடெக் சப்போர்ட் பண்ணா அந்த எஃபெக்ட் நீங்க என்ஜாய் பண்ணலாம். குரோம் காஸ்ட் இருக்கு, ஸ்கிரீன் காஸ்ட் இருக்கு. குரோம்காஸ்ட் மூலமா எந்த அப்ளிகேஷனை வேணா நீங்க உங்க டிவிலயோ உங்க பெரிய திரையில நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். மிரர் காஸ்ட் மூலமா அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி நீங்க கேம் விளையாண்டுக்கலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற கண்டென்ட்டை நீங்க டிவில பாத்துக்கலாம். அதுவும் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா குரோம்காஸ்ட் அல்ட்ரா சப்போர்ட் பண்றதுனால உங்க டிவி 4K டிவியா இருந்துச்சு அப்படின்னா உங்க மொபைல் போன் வந்து ஒரு 4K மொபைல் போனா இல்லாட்டியும் கூட அந்த கண்டென்ட்டை நீங்க டிவில நீங்க புஷ் பண்ணி பார்க்கறப்போ 4K தரத்துக்கு நீங்க பார்க்கலாம். 2GB RAM கொடுத்திருக்காங்க, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க, குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண பல டிவி பாக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இதோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஃபாஸ்டா இருக்கு. இதோட விலை ஏற்கனவே சொன்ன மாதிரி 3500 ரூபாய். 3500 ரூபாய்க்கு நானும் கஷ்டப்பட்டு யோசிச்சு பார்க்கிறேன். இதுல எந்த விதமான நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு தோணல. நல்ல விலையில ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க வீட்ல இருக்கிற டிவியை வந்து ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்க தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்க வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் டிவியோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல நீங்க நினைச்சா கூட இந்த ப்ராடக்ட் 3500 ரூபாய்க்கு நீங்க வாங்கி போடுறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா தான் இருக்கும். இப்பொழுதுக்கு
இது வந்து ஆன்லைன்ல இவங்க mi.comல அவைலபிளா இருக்கு. உங்களுடைய பின்கோடுக்கு டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா local.mi.com அப்படிங்கிற வெப்சைட் அக்சஸ் பண்ணி பாருங்க. உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிசிக்கல் ஆஃப்லைன் mi ஸ்டோர்ஸை கனெக்ட் பண்ணுவது. அந்த ஸ்டோர்ல இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்க ஆர்டர் பண்ணலாம், டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க, அவங்கள்ட்ட நீங்க பே பண்ணிக்கலாம். அப்படிதான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தின வேற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.